இங்கிலீஷில் கேள்வி கேட்டு எப்படி பேசணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸில் மேனேஜரும் எம்ப்ளாயும் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க பார்ப்போம். இப்போது மேனேஜர் சொல்கிறாரு, இப்போது என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலே வாக்கியத்தை பார்த்தாலே தெரியும் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ். சும்மா சாதாரணமாக சொல்கிறார். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடணும். அப்போ ஃபார்முலா பார்ப்போம். ஃபார்முலா WH அடுத்து R ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட ING. அப்போ மேனேஜர் இங்கிலீஷில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாருங்கள். வாட் ஆர் யூ ஒர்க்கிங் ஆன் நவ்? அதுக்கு எம்ப்ளாயி பதில் சொல்லியிருப்பார், நான் மாதாந்திர ரிப்போர்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டு வந்துருக்கு, தயாரித்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டினியூ டென்ஸ் தான். சாதாரணமாக சொல்கிறார். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸு. ஃபார்முலா சப்ஜெக்ட்டு அடுத்து ஆக்சிலரி வெர்பு அடுத்து வெர்போட ING போட்டுக்கணும். அப்போ எம்ப்ளாயி என்ன சொல்லியிருப்பார், ஐ எம் ப்ரிப்பேரிங் த மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். ஃபைல்ஸ்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மேனேஜரு. ஃபைல்ஸ்லாம் எங்கே வச்சுருக்க? அப்போ WH வாக்கியம் கண்டுபிடிச்சிடணும். எங்கே வச்சுருக்கேன்னா அப்போ முன்னாடி எங்கே வச்சதுன்னு சொல்லி காமிக்குது வாக்கியம். அப்போ பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேனேஜர் எப்படி இங்கிலீஷில் கேட்டிருப்பாருன்னு பார்ப்போம். ஃபார்முலா WH அடுத்து டிட்டு அடுத்து சப்ஜெக்ட்டு அடுத்து V1 வெர்பு 1ல் இருக்கும். வேர் டிட் யூ கீப் த ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார் மேனேஜரு. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். எம்ப்ளாயி அதுக்கு பதில் சொல்லுவார், கேபினெட்டில் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாரு எம்ப்ளாயி. வச்சுருக்கேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அந்த வார்த்தை, அதனால் சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்கிறாரு. இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட்டு அடுத்து வெர்பு 2வது ஃபார்மில் இருக்கும். வெர்பு பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வீடியோவில். அதனால விரிவாக சொல்ல தேவையில்லை. இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்ப்போம். ஐ கெப்ட் த ஃபைல்ஸ் இன் த கேபினெட். சப்ஜெக்ட் ஐ, வச்சிருக்கேன்னு சொல்கிறாருல அது கெப்டாக வருது. கீப்பு கெப்டாக வருது. கெப்ட் த ஃபைல் இன் த கேபினெட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மேனேஜர் சொல்கிறாரு, இந்த வேலை எப்போ முடிப்ப அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. யார்கிட்ட? எம்ப்ளாய்கிட்ட. எப்போன்னா எப்போ முடிப்ப, இன்னும் ஃபியூச்சரில் நடக்க போகிறது. அதனால் இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடணும். அதுக்கடுத்து இதோட ஃபார்முலா என்னது? WH ப்ளஸ் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட்டு அடுத்து V1 இருக்கும். வெர்பு V1 இருக்கும். வென் வில் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க்? வென்னா எப்போன்னு சொல்கிறது. அது அடுத்து வில் போடணும், ஆக்சிலரி வெர்பு அடுத்து சப்ஜெக்ட்டு எப்போ முடிப்ப அப்படின்றது ஃபினிஷ். அடுத்து ஒர்க், திஸ் ஒர்க் அப்படின்றது வேலை. அவ்வளோதான். இப்படி தான் சொல்லியிருப்பார். வென் வில் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னு மேனேஜர் கேட்டிருப்பார். அதுக்கு எம்ப்ளாயி பதில் சொல்லியிருப்பார், சாயங்காலம் முடிச்சிடுவேன் சார். சாயங்காலம்னா சாயந்தரம், ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது சாயந்தரம், அப்போ மதியம் பேசுகிறாங்க. இப்போ சாயந்தரம், இப்போ ஃபியூச்சரில் சாயந்தரத்தில் முடிப்பார். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடணும். சும்மா சாதாரணமாக தானே சொல்கிறாரு, எதுவும் கேள்வி வாக்கியம் கிடையாது இதில். சும்மா சாதாரணமாக ஃபியூச்சரில் சொல்கிறாரு. அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதோடய ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட்டு அடுத்து வில்லு அடுத்து வெர்பு வெர்பு 1ல் இருக்கும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நான் அவர் தான் சொல்கிறார், எம்ப்ளாயி தான் சொல்கிறார். அப்போ ஐ, அதுக்கடுத்து வில் முடிச்சிடுவேன்னா ஃபினிஷ்னு வரும். ஐ வில் ஃபினிஷ், எதை முடிச்சிடுவாங்க இந்த வேலையை? இட் பை ஈவினிங், இந்த ஈவினிங்குள்ளே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்த சென்டென்ஸு பார்ப்போம். மேனேஜர் கேள்வி கேட்குறாரு, இன்று ஏன் லேட், இன்று எதுக்கு லேட்டாக வந்த நீ அப்படின்னு கேட்குறாரு. இன்றுனா முடிஞ்சிருச்சு. அப்போ மதியம் தான் பார்த்து கேட்பாங்க, எதுக்கு லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறது. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லி கண்டுபிடிச்சிடணும். ஃபார்முலா WH, அடுத்து வாஸ் இல்லாட்டி வேர் போட்டுக்கணும், அடுத்து ப்ளஸ் சப்ஜெக்ட் போட்டுக்கணும். யூ வந்தால் வேர் போடணும். இப்போது எப்படி ஒரு மேனேஜரு ஒய் சொல்லியிருப்பார், மேனேஜர் சொல்லியிருப்பார் ஒய், அதுக்கடுத்து வேர், அடுத்த சப்ஜெக்ட் யூ, லேட் டுடே, எதுக்கு லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அடுத்து எம்ப்ளாயி, அதுக்கு பதில் சொல்லியிருப்பார், டிராஃபிக் அதிகமாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லியிருப்பார். டிராஃபிக் அதிகமாக இருந்தது. அப்போது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அப்போது முடிஞ்சதை பற்றி தானே பேசுகிறாங்க. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சும்மா சாதாரணமாக சொல்கிறார். கேள்வியெலாம் எதுவும் சொல்லி கேட்கல, வாக்கியத்தை பார்த்தாலே தெரியும். டிராஃபிக் அதிகமாக இருந்தது, அவ்வளோதான் சாதாரணமாக சொல்கிறார் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். அப்போ ஃபார்முலா என்னது, அப்படியே பாஸ்ட்டில் சொல்லணும். பிகாஸ் தேர் வாஸ் ஹெவி டிராஃபிக், அவ்வளோதான் சாதாரணமாக சொல்லி முடிச்சிட்டார். அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸு. இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.